இந்த யானைக்கு ஜலத்துல இருக்கும்போது பலம் கம்மி. கரையில இருந்ததுனாக்க மண்ணுல இருந்ததுன்னா பலம் ஜாஸ்தி. நன்னா சண்டை போடும். ஜலத்துக்குள்ள அதுக்கு பலம் கம்மி கிடையாது. முதலைக்கு ஜலத்துக்குள்ள இருந்தா பலம் ஜாஸ்தி. கரைக்கு வந்துருச்சுன்னா முதலைக்கு பலம் கிடையாது. முதல்ல தன்னுடைய ஹோம் கிரவுண்ட்ல இருக்கு. யானை உள்ளுக்குள்ள மாட்டிருக்கு. அதனால யானையால போராட முடியல. கஜேந்திரனாலையும் போராட முடியல. அதே மாதிரி கூட இருக்கிற யானைகள்னாலையும் ஜலத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு கஜேந்திரனை பிடிச்சி இழுத்து காப்பாற்றவும் முடியல. நாமளும் அப்படிதான். நாமெல்லாம் எங்க இருக்கோம்? சம்சாரம் ஆகிற சாகரத்துக்குள்ள உள்ள மாட்டின்னு இருக்கோம். ஹோம் கிரவுண்டை விட்டு வெளில வந்துட்டோம். ஹோம் கிரவுண்ட் என்னது? பகவான். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி 2 பட்சிகள் புரிஞ்சனோபாக்கியானத்துல பார்த்தோமே, அவனை விட்டு ஓடி வந்தாச்சு நாம. ஓடி வந்ததுக்கு அப்புறம் சம்சாரத்துல மாட்டிண்டு இந்த புதக்குழிக்குள்ள இருக்கக்கூடிய மிருகங்கள் கிட்ட, திமிங்கிலத்துக்கிட்ட, எல்லாருக்கிட்டையும் நம்ம மாட்டின்னு முழிச்சுட்டு இருக்கோம். அவளுடைய ஹோம் கிரவுண்ட்ல மாட்டின்னு இருக்கோம். அதனாலதான் நம்மளால வெளியில வர்றதுக்கு கஷ்டமா இருக்கு. அங்கிலேருந்து வெளியில வர்றதுக்கு நம்ம யாரை சுத்தி இருக்கிறவா யாருனாலையும் நம்மளை காப்பாத்தி கொண்டுற முடியாது. அதுக்கு வரணும்னா பகவான் வரணும், இல்ல பகவான் ரூபத்துல மகான்கள் வரணும். வேற வழியே கிடையாது.